எங்கள் வாழ்க்கை எளிதானது அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் உயிர் வாழ்வதற்கான போட்டி, பணத்தை பற்றிய கவலை, உடல்நல பிரச்சனைகள் மற்றும் வெற்றிக்கான அழுத்தம் போன்ற போராட்டங்களை எதிர்கொள்கிறோம். இதை தவிர நம்முள் இருக்கும் தவறான ஆசைகள், ஆவணைகள் மற்றும் பாவத்துடன் தொடரும் போராட்டமும் உள்ளது. இந்த போராட்டங்கள் நம்மை சோர்வடையச் செய்யும், சில நேரங்களில் பயமும் தரும். ஆனால் பைபிள் இந்த போராட்டங்களில் கூட கடவுள் நம்மை காக்கிறார், நம்மை வெற்றிக்கு அழைக்கிறார் என்று கூறுகிறது. 2 சாமுவேல் 5:17-21 இல் தாவீது ராஜாவாக ஆன செய்தியை கேட்டு பெலிஸ்தர் மக்கள் அவனை தாக்கினர். ஆனால் தாவீது தனியாக போர் செய்யவில்லை. அவர் முதலில் கடவுளை கேட்டார், கர்த்தா, நான் போர் செய்யலாமா? வெல்ல முடியுமா? கடவுள் போர் செய்யுமாறு கூறினார் மற்றும் வெற்றியை வாக்குறுதி செய்தார். தாவீது கடவுளின் வார்த்தையை கேட்டு பால் பெராசீமில் பெலிஸ்தரை தோற்கடித்தார். பெலிஸ்தர் வழிபட்ட கையிருவைகளையும் எரித்தார். இதனால் கடவுளின் மகிமை வெளிப்பட்டது. இது சாதாரண போர் கதையல்ல, இது கடவுள் தமது ஜனங்களை பாதுகாக்கிறார், பொய்யானவற்றை உடைத்து விடுகிறார் என்பதை காட்டுகிறது. பெலிஸ்தரின் கையிருவைகள் பொய்யான நம்பிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்தின, ஆனால் கடவுளின் சக்திக்கு எதிராக அவைகள் என்னும் சக்தியற்றவையாகிவிட்டன. அதுபோலவே கடவுள் நம்மையும் பாதுகாக்கிறார், நம்மை கட்டி போடும் பொய்யானவற்றை முறித்து விடுகிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இன்றைய காலத்தில் நாம் எத்தகைய விக்கிரகங்களுடன் போராடுகிறோம்? விக்கிரகம் என்றால் சில பாறை சிலைகள் நினைவுக்கு வரும். ஆனால் நவீன விக்கிரகங்கள் வேறுவிதமாக இருக்கின்றன. பணமே வாழ்வியல் எல்லாம் என்று நம்பும் பொருட்சிந்தனை, வெற்றியே வாழ்க்கையின் அர்த்தம் என்று நம்பும் வெற்றிவாதம், மற்றும் நானே முக்கியம் என்று வாழும் சுயநல மனப்பாங்கு. இவை நம்மை கட்டிக்கொள்ளும், நம்மை குழப்பமாகவும் கவலையுடனும் வாழ வைக்கும். ஆனால் இங்கே ஒரு நற்செய்தி உள்ளது. இயேசு இந்த போராட்டங்களில் நம்மை காக்கிறார். கொலோசையர் 2:15 இல் இயேசு சிலுவையில் சாத்தானையும் பாவத்தின் சக்தியையும் வென்றார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு நம்மை பாவத்திலும் பயத்திலும் கட்டி எடுத்த பெரிய எதிரியை ஏற்கனவே வென்றுவிட்டார். இப்போது அவர் நம்முடனே இருக்கிறார். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும்போது நாம் வாழ்க்கை போராட்டங்களில் வெற்றி பெறுகிறோம். அன்புள்ளவர்களே, வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக இருந்தாலும் நாம் தனியாக இல்லை. இயேசு மிகப்பெரிய போரில் ஏற்கனவே வென்றுள்ளார், என்றும் நம்முடன் இருக்கிறார். பணம், வெற்றி, சுயநலம் போன்ற விக்கிரகங்கள் நம்மை அசைக்கும்போது நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கலாம், கர்த்தா, எனக்கு உதவி செய்யுங்கள். இந்த போரில் வெற்றி பெறச் செய்யுங்கள் ஷூட் என்று அழைக்கும்போது தாவீதுக்கு உதவிய கடவுள் நமக்கும் உதவுவார். இறுதியாக, இயேசுவை நம்பும் நாம் ஒரு வெற்றியாளர் வாழ்க்கையை வாழலாம். உலகம் நமக்கு தொடர்ந்து சவால்களை தரும், ஆனால் இயேசுவில் நாம் வெல்வோம். இன்றைய போராட்டங்களில் நீங்கள் எதையும் எதிர்கொள்கிறீர்களானால் இயேசுவை நம்பி ஒரு அடி எடுங்கள். அவர் உங்களை காக்க, உங்களை வெற்றிக்கு அழைக்க தயாராக இருக்கிறார். நாம் அனைவரும் சேர்ந்து இயேசுவை நம்பி இந்த பொய்யான விக்கிரகங்களை முறித்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வோம்.